கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் நேற்றைய தினத்துல தியானித்த அந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒருவேளை இது பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சத்தத்தை கேட்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையோடு கூட இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு அவர் சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய இருதயம். தன் பிள்ளைகள் எல்லாரும் சுகத்தோடு இருப்பதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு வியாதியும் நான் உனக்கு வர பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா, நம்ம வியாதியோடு இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. சங்கீதம் 103, 3, 4, 5ல கூட நம்ம பார்க்கிறோம். அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறாராம். கழுகுக்கு சமானமாய் திரும்ப நம்முடைய வயது வால வயது போல் ஆகிறது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கும்போது, அங்கே பழைய உடன்படிக்கையின் கீழ இருந்த தாவீது தான். ஆனா, அந்த புது உடன்படிக்கையின் வெளிச்சத்தை அவர் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இயேசு சிலுவைக்கு சென்றதின் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 8ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதை குறித்து தான் அங்கே புது உடன்படிக்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய எல்லா நோய்களையும் அவர் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டெடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை கிருபையினாலும், இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு சுகத்தை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறாராம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ, என் வாழ்க்கையில சுகம் என்று உண்டா? தேவன் அதை எனக்கு தருவாரான்னு சொல்லி நீங்க சந்தேகத்தோடு நீங்க பார்க்க வேண்டிய தேவையில்ல. ஏன்னா நம்ம சுகமாய் இருப்பதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வயதும் அது வாலிப வயதுல இருந்த பலனை பெற்றுக் கொள்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2:24ல நம்ம பார்க்கிறோம். நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சங்கீதம் 103ல பார்த்தபடி நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டா நம்முடைய நோய்கள் சுகமாகுமா? இன்றைக்கு சிலுவையிலே தேவன் அவருடைய சரீரத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தபடியினால அவருடைய தழும்புகளால நம்ம எல்லாரும் குணமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சத்தியமாய் இருக்கிறது. இன்றைக்கு யாரெல்லாம் நீங்க ஒரு விதமான பயத்துல, துக்கத்துல, ஐயோ எனக்கு சுகமே இல்லையே, என்றைக்கு என் வியாதி சுகமாகும்? தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பாரா? இது எனக்கு சுகத்தை கொடுக்கறது அவருக்கு சித்தம் தானா? நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு அதனாலதான் எனக்கு இந்த பாவமா, இந்த வியாதியா அப்படின்லாம் நீங்க குழப்பத்தோட இருக்கலாம். இல்ல, உங்க பாவங்கள் அத்தனையையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்திருக்கிறார். உங்களை சுகமாக்குவதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களை சுகப்படுத்துவதே அவருடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. அப்போ நம்ம தியானித்தபடி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய தேவைகளை குறைவுகளை எல்லாம் நீக்குவதும் நமக்கு சுகத்தை கொடுப்பதும் தான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இதெல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதுதான் நம் தேவனுடைய, நம் தகப்பனுடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் மாத்திரமே நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும், அவர்கள் குடும்பத்தார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் சுகத்தை அனுப்புகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கழுகுக்கு சமானமாய் ஒவ்வொருவருடைய வயதையும் கர்த்தர் நீர் வால வயது போல் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.